அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் மெடிடேஷன் பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டுகிறேன். நீங்கள் அனைவரும் காலையிலோ அல்லது மாலையிலோ 15 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை செய்து பலன்பெறுங்கள். முடிந்தால் காலையில் மெடிடேஷன் பண்ணுறது சாலச் சிறந்தது. ஸோ இப்பொழுது மெடிடேஷன் அல்லது தியான பயிற்சியை செய்து காண்பிக்கிறேன். ஸோ இந்த தியான பயிற்சியை செய்வதற்கு முன்னால் 2 முறை மூக்கின் வழியாக மூச்சை உள்ளெழுத்து மூக்கின் வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும். ஸோ breathe in through the nose and breathe out through the nose. ஸோ இப்பொழுது நான் மூச்சு பயிற்சியை செய்து காண்பிக்கிறேன். ஸோ நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கீழ் தரையில் அல்லது சேரில் உட்கார்ந்து பண்ணலாம். தரையில் உட்காரும்போது வாயை விரித்து கொள்ளுங்கள் அல்லது டவல் ஆர் எனி ஷீட் யூ கேன் புட் இட். ஸோ ஓவர் தட் யூ கேன் எய்தர் போட்டு மகராசனம் ஆர் சம்மணங்கால் போட்டு கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். நான் இப்பொழுது சேரில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுகிறேன். உங்களுடைய பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் எப்படி மூச்சு உள்ளே போகிறது வெளியே வருகிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த கவனமும் வேண்டாம். அல்லது உங்களுடைய இருதயத்தை நினைத்து கொள்ளுங்கள். இனிஷியலாக உங்களுக்கு கண்ணை முன்னே உங்களுடைய எண்ணங்கள் எங்கெங்கோ போகும். கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட டைம் பிறகு மெடிடேஷன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஏன் கண்களை மூடிக்கொள்ளணும்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்காகத்தான் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். மெடிடேஷன் செய்யும் பொழுது உங்கள் உள்ளங்கைகளை இப்படி வானத்தை நோக்கி இருக்குமாறு உங்கள் தொடையின் மேல் வைத்து கொள்ளலாம். ஸோ நான் உங்களுக்கு 3 நிமிடங்கள் முதல் 4 நிமிடங்கள் வரை செய்து காண்பித்தேன். நீங்கள் தினமும் காலையில் 15 நிமிடங்கள் முறை 30 நிமிடங்கள் வரை செய்து பலன் பெறுங்கள். உங்களுக்கு லீவ் கிடைச்சினால் உங்களுடைய ஓய்வு நாட்களில் கண்டிப்பாக 30 நிமிடங்கள் முதல் 60 நிமிடங்கள் வரை செய்து பலன் பெறுங்கள். மிக்க நன்றி.